முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் யூனிட் 8 கடைசியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில். ஸோ அடுத்தது யூனிட் 9 கரிக்குலம் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட்டு நாம் அதை தான் இப்போ இந்த வீடியோவிலேருந்து ஆரம்பித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில் யூனிட் 3 அப்புறம் யூனிட் 5, 6 இது ரெண்டும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு லைவ் கிளாஸில் டீச் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த 3 யூனிட்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இதை நிச்சயமாக இதுக்கு நான் மெட்டீரியல் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இன்னொன்று எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஒரு 10 days 12 days இருக்கும் பொழுது இதை நடத்தினா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைண்டில் நிற்கும், சைக்காலஜி அடிப்படையாக வச்சுருக்கிறதுனால. அதனால் இந்த ஒரு 3 யூனிட்டும் கண்டிப்பாக கடைசியாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்றேன். ஸோ பேலன்ஸ் இருக்க யூனிட் இப்போ நம்ம ரெகுலராக போவோம், நம்ம நடத்தி முடிச்சுடுவோம். இப்போ நாம் பார்க்குற யூனிட் 9க்கான மெட்டீரியல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த யூனிட்டில் நாம் இருக்கிற தலைப்புகளை நான் சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை இந்த மெட்டீரியலை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம், கலைத்திட்டத்துடைய கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய இடத்துல தமிழாக்கம் பண்ணும்போது கலைத்திட்டம், கரிக்குலம் அப்படிங்கிற வார்த்தை பாடத்திட்டம் அப்படின்னும் சில இடத்துல மாற்றப்படும். அதனால் இதுக்கான மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷில் இருக்கிறத ஃபைனலாக பார்த்துக்கோங்க. ஸோ கரிக்குலம், இந்த கரிக்குலம் அப்படிங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்துச்சுன்னா ஒரு லத்தீன் வேர்டு கரியர் இல்லைனா கரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க சில இடத்துல. ஸோ அந்த கரி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் கரிக்குலம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன மீனிங்? கரி அப்படிங்கிற வார்த்தைக்கு, கரியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஓடும் பாதை அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கே நாம் எப்படி வச்சுக்கிறோன்னா ரேஸ் கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், நம்ம கல்வி ஓடும் பாதையை வச்சுக்கிறோம். ஸோ இந்த கலைத்திட்டத்துக்கு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கலைத்திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் இல்லை ஒரு கல்வி நிறுவனத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் திட்டமிட்டு என்னென்ன மாணவர்களுக்கு கொடுக்கணும், அங்கே என்ன மாதிரியான பாதை நாம் ஒரு வருடத்திற்கான பாதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் திட்டமிட்டு நாம் அதுக்கு ரெடி பண்ணுற ஒரு திட்டம்னே வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் கரிக்குலம், அதான் கலைத்திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு வருஷம் ஒரு மாணவர்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அதில் சிலபஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன அனுபவங்கள் கொடுக்குறோன்னு இருக்கும், என்னென்ன காம்படிஷன்ஸ் வைக்க போகிறோங்கிறதுக்கும், இதில் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நிறுவனம் எந்த பாதையில் என்ன தேவையை நோக்கி என்ன இலக்கை நோக்கி போகணுங்கிறத அடிப்படையாக வச்சுருக்கிறது தான் நம்ம கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு கலைத்திட்டத்தை நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, உருவாக்கும் பொழுது என்னென்ன கோட்பாடுகளை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கோட்பாடுகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சைல்டு சென்ட்ரிக் பிரின்சிபல், குழந்தை மைய கொள்கை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, சைல்டு சென்ட்ரிக் அப்படிங்கும்போது குழந்தையை மையமாக வச்சது. ஒரு குழந்தைக்கு என்ன தேவை, அதாவது இப்போ 6வது வகுப்புக்கு நம்ம ஒரு சிலபஸை ரெடி பண்ணுறோம், கரிக்குலம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருக்க குழந்தையுடைய தேவை என்ன, அவர்களுடைய வயது என்ன, அவங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கும், அவர்களுடைய திறன் ஸ்கில்லு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையாக வச்சு நாம் பாடத்திட்டத்தை கொண்டு போகணும். அதுக்கு பேர் தான் குழந்தை மைய கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சிவிக் அண்டு சோசியல் நீட்ஸ், அதாவது குடிமை மற்றும் சமூக தேவைகளின் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நாம் இந்த என்ன சமுதாயத்தில் என்ன மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத அடிப்படையாக வச்சு அந்த நாம் வாழ்கிற சமூகத்துக்கு என்ன தேவை இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கரிக்குலம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நாம் ஒரு கல்வி குறைவான ஏரியாவில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கல்வியை உயர்த்துறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். அப்போ நம்மளுடைய சமூக தேவை தான் கல்விக்கும் தேவை. அப்போ சமூகத்தை தேவையை நிறைவு பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கலைத்திட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதா ரெண்டாவது பிரின்சிபல். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் கிரியேட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெறுமனை நான் சொல்கிற பாடத்தை நீ மனப்பாடம் பண்ணி படித்து ஒப்பிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு குழந்தையுடைய உள்ளார்ந்த திறன் ஒருத்தருக்கும் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு சில விஷயத்தில் ஒரு சில ஏரியாவில் யோசிப்பாங்க. ஸோ அதை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ஃபார்வேர்டு லுக்கிங், எதிர்காலத்தை பற்றின கொள்கை. அதாவது இப்போ இன்றைக்கி நாம் இந்த சூழ்நிலையில் இருக்கோம், எதிர்கால தேவை என்ன இருக்கும், உலகம் எப்படி மாறும், என்ன டெக்னாலஜி வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் ஃபார்வேர்டு லுக்கிங் அப்படிங்கிறது. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குற மாதிரி நாம் சூழ்நிலையை, அதனால தான் நமக்கு பாடம்லாம் வச்சுருக்காங்க, சூழ்நிலையியல், அறிவியல், சமூக அறிவியல்லாம் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களை படிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு தயாராகிற மாதிரி உருவாக்கணும். அதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் லிவிங் அப்படிங்கிற இந்த கோட்பாடு. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் அண்டு கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருங்கிணைப்பு மற்றும் தொடர்பு கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைக்கு ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கோ, உளவியல் ரீதியில் எந்த அளவுக்கு அந்த குழந்தை மாறி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பாடங்களை ஒருங்கிணைச்சு ஒன்றோட ஒன்று தொடர்புறையை தான் உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் இந்த கொள்கை. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் எபிலிட்டி. அதாவது ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த திறனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கிற மாதிரி பயன்பாட்டை உள்ளதாக அந்த குழந்தைக்கு நாம் சொல்லித்தரணும். ஏன்னா ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு 10ஆம் வகுப்பில் இருக்கிற லெவலில் பாடத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் இந்த லேர்னிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். இங்கே உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும், ஒவ்வொருவரும் இந்த உலகில் தனிப்பட்ட நபர்கள், ஒவ்வொருவருக்கும் இடையே ஏதோ ஒரு அளவில் வேறுபாடுகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த வேறுபாடுகளுக்கு தகுந்த மாதிரி, தனிநபர் வேறுபாடுன்னு நாம் உளவியலில் படிப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் தன்னளவில் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த சிலபஸ் கரிக்குலம் இருக்கணும் அப்படிங்கிறதான் பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் சோசியல் ரெலவன்சி அண்டு யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் எந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கிறோமோ அந்த சமுதாயத்துக்கு பொருந்துகிற மாதிரி பாடப்பொருள் இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும். நாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக, அதுக்கு ஒத்து வராத ஒரு பாடப்பொருள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ சமுதாயத்துக்கு பொருத்தப்பாடுடைய, சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரியான பாடத்திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கை. அடுத்தது பிரின்சிபல் ஃபார் யூட்டிலைசேஷன் ஆஃப் லெசர். அதாவது இப்போ நம்ம நேரத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம், பாடம் நடத்துகிற வேலையில் படிக்கிறோம், மீதி இருக்க நேரத்துலையும் லெசர் டைம்லையும் அவங்க பயனுள்ள வகையில் எப்படி மாறுறது. அப்போ விளையாட்டை சொல்லிக் கொடுக்கணும், நுண்கலை சொல்லிக் கொடுக்கணும், விவசாயம் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலரையும் சொல்லித்தர்றது தான் இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் லெசர். அவங்களுடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ள அளவில் உருவாக்குறதுக்கு என்ன தரணுமோ அதை கொடுத்துடணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் வெரைட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சிலபஸ் நிறைய வெரைட்டியோட, பன்முகத்தன்மையோட, நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கணும். எல்லாமே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி, பெண் குழந்தைகளுக்கும் பாடத்திட்டம் இருக்கிற மாதிரி, வெறுமனே ஏதாவது ஒரு குறிப்பிட்டதை மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருடைய தேவைகளையும் மனதில் வச்சு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வெரைட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் டைம், நேரத்தின் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் படிக்க வேண்டிய கோர்ஸு, அதுதான் நமக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு 220 நாள் ஒர்க்கிங் டேனா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும். நாம் 2 வருஷத்தில் படிக்க வேண்டியதை கொண்டு 1 வருஷத்தில் கொண்டு கொடுத்து பண்ண சொல்கிறது ரொம்ப அந்த குழந்தைகளுக்கு பேர்டனாக இருக்கும். அப்போ அட்டவணைக்கு தகுந்த மாதிரி, அந்த குழந்தைகளுடைய எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு கரிக்குலம் பேட்டர்ன்ஸ், பாடத்திட்ட வடிவங்கள். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வரதாக தான் இருக்கும். அதனால் ஒரு முறை கேட்டுக்கோங்க, தலைப்பை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சப்ஜெக்ட் பேஸ் கரிக்குலம் அப்படிங்கிறது. பாடத்திட்டத்தை அடிப்படையாக வச்சு பாடத்தை அடிப்படையில் நாம் கலைத்திட்டத்தை உருவாக்குறது. முதல்ல என்னென்ன பாடங்கள் இவங்களுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த பாடங்கள் அடிப்படையில் நாம் கலைத்திட்டத்தை உருவாக்குறது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பேஸ் அப்படிங்கிறோம். ரெண்டாவது டீச்சர் சென்டர்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் ஏற்கனவே மாணவர் மைய கற்பித்தல்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ஆசிரியரை அடிப்படையாக வச்சு ஆசிரியர் எந்த அளவுக்கு சொல்லித்தர முடியும், அந்த மாணவர்களுக்கு எதெல்லாம் சொல்லித்தரலாம், ஆசிரியர்களுடைய அணுகுமுறை இந்த வயசு மாணவர்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறத அடிப்படையாக வச்சு சொல்கிறது டீச்சர் சென்ட்ரிக் கரிக்குலம் அப்படின்றோம். அடுத்தது லேர்னர் சென்டர்டு கரிக்குலம், அதான் கற்போர் மைய கலைத்திட்டம். ஏற்கனவே நம்ம குழந்தை மைய கலைத்திட்டம் பார்த்தோம் இல்லையா, அதுவும் இதுவும் ஒன்று தான்.
ஒரு கற்றுக்க போகிற மாணவனுக்கு என்ன தேவை, அவனுடைய ஆர்வம் எதில் இருக்குது, அவனுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அடிப்படையாக வச்சு சொல்லித்தரது வந்து லேர்னர் சென்டர்டு கரிக்குலம் அப்படிங்கிறோம். அடுத்தது ஆக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செயல்பாடு அனுபவ கலைத்திட்டம். வெறுமனே தியரியாக படிச்சுட்டு மட்டும் போகிற மாதிரி இல்லாமல் மாணவர்களையும் அவர்களுக்கான செயல்பாடுகள் கொடுத்து, இப்போ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் அனுபவமும் கொடுக்குற மாதிரி கல்வி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கலைத்திட்டம் கரிக்குலம் அப்படிங்கிறோம். அடுத்தது ப்ராட் ஃபீல்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். பரந்துபட்ட கலைத்திறம். என்னென்னா நிறைய ஏரியாஸை கவர் பண்ணணும். நாம் வந்து ஒருங்கிணைந்த பாடத்திட்ட வடிவமைப்பு 2 இல்லைனா 3 பாடங்கள் வந்து வேறு நிறைய தலைப்புகள், வெரைட்டி ஆஃப் தலைப்புகள் வச்சு சொல்லித்தரணும் அப்படின்னா ப்ராட் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சோசியல் ப்ராப்ளம் பேஸ்டு கரிக்குலம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கி சமூகத்துக்கு என்ன தேவை, சமுதாயத்தில் இன்றைக்கி என்ன ரொம்ப அடிப்படையாக பிரச்சனையாக இருக்குது, அதை அடிப்படையாக வச்சு நாம் உருவாக்குறது தான் வந்து இந்த சோசியல் ப்ராப்ளம் பேஸ்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் கடைசியாக பார்க்க போகிற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம், அதாவது கலைத்திட்டத்துடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோர் கரிக்குலம், முக்கிய கலைத்திட்டம் அப்படிங்கிறோம். கோர்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோர் சப்ஜெக்ட்டுன்னு பிஎட்லலாம் படிச்சிருப்போம். அதாவது முக்கிய பாடம் இது இல்லாமல் கிடையவே கிடையாது. டிகிரியில் கோர் இருக்கும், இன்ஜினியரிங்கில் கோர் இருக்கும், எல்லாத்துலேயுமே கோர் முக்கியமான ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு எந்த வகுப்புக்கு கலைத்திட்டத்தை உருவாக்குறோமோ அந்த வகுப்புக்கு எது முக்கிய பாடங்கள் அது இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு உருவாக்குறது தான் வந்து கோர் கரிக்குலம் அப்படிங்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இந்த 5ம் கோரு. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன தலைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம பிடி எக்ஸாமு, டிராயிங் எக்ஸாம்லாம் கோர் கிடையாது, சும்மா எலக்டிவ் மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். ஸோ கோரில் என்னென்னலாம் இருக்கணும் முக்கிய பாடத்திட்டம்னு பார்க்கும்போது இந்திய சுதந்திர வரலாறு, அரசியலமைப்பு, தேசிய அடையாளம், சமத்துவம், சுற்றுச்சூழல் இதெல்லாம் அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய பாடத்திட்டம் இருக்கணும். அதுதான் வந்து கோர் கரிக்குலம் அப்படிங்கிறோம். அடுத்தது காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம், திறமை அடிப்படையிலான கல்வி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த மாணவர்களுடைய திறமை, மாறி வரக்கூடிய தேவை, இன்றைக்கி வந்து லெவல் மாறிட்டுருக்கு, டிஜிட்டல் மாறிட்டுருக்கு, கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிருக்குது, ஐசிடி வந்திருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி படைப்பாற்றல் நிறைய உருவாகிருக்கு, ஆசிரியர்களுடைய கற்பித்தல் முறை மாறி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி திறன்களை வளர்க்குற மாதிரி அவர்களுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா மாணவர்கள் இன்றைக்கி நல்ல டெக்னாலஜியை பயங்கரமாக யூஸ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி உருவாக்குறது தான் காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம் அப்படின்னு 2வதாக சொல்கிறோம். அடுத்தது ஹிடன் கரிக்குலம், மறைபொருள் கலைத்திட்டம் அப்படிங்கிறோம். இது என்னென்னா, உதாரணம் புரிஞ்சுக்கோங்க, நாம் நடத்தி வர்ற பாடத்திலிருந்து மறைவாக அவனுக்கு நிறைய விஷயம் போய் அவனுக்கு கிடைக்கணும். அதுதான் மறைபொருள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நேரடியாக அவனுக்கு கருத்துக்களை சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறத விட மறைபொருளை நாம் ஒரு கதை மூலமாக நீதி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லித்தர்றது வந்து ஹிடன் கரிக்குலமாக அஜந்தாவாக நிறையவா சொல்லித்தர்ற மாதிரி இருக்கணுங்கிறது தான் மறைபொருள் கலைத்திட்டம் அப்படிங்கிற வகை. இதில் அடுத்தது நல் கரிக்குலம், பூஜ்ய கலைத்திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பூஜ்ய கலைத்திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இது நிறைய இடத்துல பாடத்திட்டம்னு சொல்லுவாங்க, அதுவும் கரிக்குலமுக்கு நாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ வர்ற வார்த்தை தான். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, பகுப்பாய்வு பண்ணிவிட்டு எந்தெந்த தலைப்பெல்லாம் விடுபட்டிருக்குது, எதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தராமல் புறக்கணிக்கப்பட்டிருக்குது, நாம் வந்து அதை விட்டுருக்குறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது வந்து இந்த நல் கரிக்குலம், பூஜ்ய கலைத்திட்டம். அதாவது எம்டி, நல்லுன்னா எம்டின்னு அர்த்தம், எதெல்லாம் எம்டியாக விட்டுட்டோம், சொல்லாமல் விட்டுருக்கோங்கிறத சொல்கிறது வந்து நல் கரிக்குலம். சரிங்களா? அடுத்தது ரெட்டோரிக் கரிக்குலம், ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், ரைட்டிங்னு சொல்கிறோம். இது எதுக்கு இந்த கரிக்குலம் வகை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சொல்லாட்சி கலை அப்படின்னு சொல்லுவோம் இதை. அதாவது ஒரு மாணவர்களுடைய எழுத்து திறனை அதிகப்படுத்துறதுக்கும், அவர்கள் பேசுவதற்கு அதிகப்படுத்துறதுக்கும், அவங்களுடைய நல்ல ஒரு மெமரி நல்ல டெவலப் பண்ணுறதுக்கும், புதுசாக ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பேச்சு கலை சொல்லுவோம் இல்லையா, அந்த எழுத்து கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் மாணவர்கள்கிட்ட வளர்க்குறதுக்காக உருவாக்குறது தான் ரெட்டோரிக் கரிக்குலம். அதனால தான் இதை வந்து ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், ரைட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதோட இந்த டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் கரிக்குலம் ரிலேட்டடாக பேலன்ஸ் இருக்க முக்கியமான தலைப்பெல்லாம் நாம் பார்ப்போம்.